இவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே இவங்ககிட்ட அதிக பட்ஜெட் கொடுத்தா இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸ்பைடர் மேன் மாதிரி அதில் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர் மேன் ஆகிடுவான், இவங்களுக்கு வந்து வவ்வால் கடிச்சு வேம்பயர் ஆகிடுவாங்க. நல்லா திகிலாகவும் இருக்குது. மலையாள படம் இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கிறது நல்லாவே இருக்குது. என்னன்னா இப்போ அதிக பட்ஜெட் தான் பார்க்குறாங்களே தவிர கம்மி பட்ஜெட் இப்போ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங்? கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களோட நல்லா. கல்யாணம் அவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறது? நல்லா இருக்காங்க, டெரராக இருக்காங்க படத்தில். மாதிரி இருக்காங்களா? ஆமாம், இது ஸ்பைடர் மேன் மாதிரி அதில் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர் மேன் ஆகிடுவான், இவங்களுக்கு வந்து வவ்வால் கடிச்சு வேம்பயர் ஆகிடுவாங்க. வேம்பர் மாதிரி அது அந்த அந்த ஒட்டுதா அந்த கதை ஓகேவா? அந்த ஃப்ளாஷ்பேக் இதுக்கெல்லாம் கரெக்டாக ஒட்ட அது இப்போ ஒரு இது எடுத்து வந்திருக்காங்க, இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு தான் துல்கர் சல்மான் வராரு காமிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டர். இது ஃபஸ்ட் சாப்டர் தான் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் சாப்டர். அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இதில் வந்து கேமியோ இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து சாண்டி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். இதுக்கு முன்னாடி படத்தில் என்ன வில்லனா பண்ணியிருந்தாரு? லியோவில் அதே மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வேறு யாராவது ஹீரோ கொண்டு வரணும்னா கேமியோவை யாரை கொண்டு வரணும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? என் பாயிண்ட் ஆஃப் வியூலையா கார்த்திக் கொண்டு வரலாம். கார்த்திக் இது இந்த கைதி கார்த்தியா? ஓகே, அவர் சூப்பர் ஹீரோ வரணுமா இல்லை இன்வெஸ்டிகேஷன் அப்படி இந்த மாதிரி வரணுமா? சூப்பர் ஹீரோ நல்லா இருக்கும். சூப்பர் ஹீரோ. இப்போ இந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ மலையாளத்தில் மட்டும் நிறைய புது டைரக்டர் வாய்ப்பு இருக்காங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர மாட்டேங்குது. அதை பற்றி என்ன? இல்லை, தமிழ் நிறைய படம் வருது, நிறைய மூவிலாம் சின்ன சின்ன மூவிலாம் நல்லா வருது. ஃபேமிலி இது என்ன மூவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, அது மாதிரி படம் நல்லா தான் இருக்குது. இப்போ இது காந்தி கண்ணாடி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் அதான் போகலான்ட்டு. படம் நல்லா இருக்குது. எந்த மாதிரி இருக்குது கதை? ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா திகிலாகவும் இருக்குது. மலையாள படம் இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கிறது நல்லாவே இருக்குது. கல்யாணி எப்படி? ஸ்டாண்டி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார், பரவாயில்ல. ஸ்டாண்டி மாஸ்டர் இப்போ தமிழ் சினிமாவை விட பரவாயில்ல, கேரளா ஓரளவுக்கு பரவாயில்ல. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் வர மாட்டேங்குது? இனிமேலாவது எடுத்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்தாங்களா, அதை விட பெட்டராக எடுத்தால் கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். புது டைரக்டருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? என்னன்னா இப்போ அதிக பட்ஜெட் தான் பார்க்குறாங்களே தவிர கம்மி பட்ஜெட் இப்போ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு காரணம். இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வருதுங்கிறீங்க, சின்ன பட்ஜெட் வர மாட்டேங்குது. சின்ன பட்ஜெட் வந்து யாரும் அதிகமாக விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆளுங்கன்னா தான் நம்ம இதில் பார்க்குறாங்க. அந்த ஏரியா அப்படி கிடையாது, பரவாயில்ல. ஆனால் அதனால் நல்லா இருக்குங்க. எல்லாம் மாசு படத்தையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணி எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த பொண்ணு நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிமாண்டிகல் ஹீரோயின் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன்னா இதில் என்ன சீன்? படம் எல்லாமே போர் இல்லாமல் போகுது, அது மெயின். போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. கேமியோலாம் வராங்க, துல்கர் சல்மான் எல்லாம் வராங்க. யார் வந்து லாஸ்ட்டு அவர் அப்பியரன்ஸ் தான் நல்லா இருக்கு. 2-3 நிமிஷத்து வீடியோ பரவாயில்ல. இவங்க அந்த இவர் கூலி படத்தில் கூட வந்தார்ல, அவர்லாம் வந்திருக்காரு. அவரும் ஒரு சீனுக்கு தான், ஒரே சீன் அவ்வளோ. அடுத்த இந்த படத்தில் வேறு யாராவது கேமியா கொண்டு வந்தால் யாரை தமிழ்நாட்டிலேருந்து யாரை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டிலேருந்தா செகண்ட் பார்ட் அருண் விஜய் நடிக்கிறாரு. அருண் விஜயா? அவர் வேறு யார் வந்தால் நல்லா இருக்குன்னு? வேறு யார் வந்தால் நல்லா இருக்குன்னா அந்த அளவுக்கு எதுவும் கெஸ் பண்ண முடியல. என்ன மாஸ் ஹீரோ போட்டாலாம் செட் ஆகாது, மாஸ் ஹீரோலாம் போட்டாலாம் செட் ஆகாது. புதுமுக ஹீரோக்கள் நல்லா இருக்கும். புதுசாக போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவருக்கு எப்படிங்க நான் படம்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன்? எனக்கு கடைசியாக துல்கர் சல்மான் சீன் ரொம்ப பிடிச்சிருந்து. பிடிச்சது. அந்த பொண்ணு கேரக்டர் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சாண்டி அவரை பற்றி? சாண்டி வெறித்தனமாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. அவருக்கு தமிழில் இந்த மாதிரி படங்கள்லாம் அமைய மாட்டேங்குது. தமிழ்லையும் அமையுதே, கொஞ்சம் பார்த்துட்டு தான் போய் எடுக்கணும். இப்போ அடுத்தது இப்போ இந்த படத்துக்குள்ள தமிழ் ஹீரோஸ்லாம் யாராவது வந்தால் நல்லா இருக்குமா? யார் சொல்லுங்கள்? விஜய் சேதுபதி. அவர் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் நல்லா, இதே மாதிரி வந்தால் நல்லா இருக்குமா? இது சூப்பர் ஹீரோ படம் மாதிரி தான், நல்லா இருக்கு. சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி தான் வரணும். வேம்பியர். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ரோலுக்குலாம் யார் போட்டால் நல்லா இருக்கும்? சூர்யா. அவர் படம் நல்லா இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ அந்த அது வந்து சாமியை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சிஜிலாம் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ்லாம். இவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே இவங்ககிட்ட அதிக பட்ஜெட் கொடுத்தா இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க கண்டிப்பாக. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ணுறாங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் தான் வருது.
பண்ணுறாங்க, பார்க்கலாம். இல்லை ஹீரோஸோட சம்பளமே 100 கோடி 200 கோடின்னு போய் அது மாஸ் ஹீரோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு வேறு யாரும் பண்ணுவோம். சரி, புது டைரக்டருக்குலாம் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுக்குறாங்க, படம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த படம் எடுக்கிறதில்ல. அதுதான் அது சொல்லலாம்.